ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நல்லா இருக்கணுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நானும் எப்போவும் சந்தோஷமாக இருப்பேன். சில பல காரணங்களால் சில பிரச்சனை வரதான் செய்யும். எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காம அதுன்னு சொல்லுவாங்கங்க. அது 100% உண்மை தானே. இப்போ ஒரு நாள் வந்து ஃபங்க்ஷனே ஒரு பண்டிகை அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இது வந்து 14th அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த விளாக் தான் இது. ஸோ வீட்டில் வந்து செடிக்கெலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது ஃபிஷ் டேங்க் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணியிருந்தார். வீட்டில் ஷாக் வச்சுருந்தோம், அதுக்கு இடம் பத்தலை டேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜே வந்து இந்த அளவுக்கு மாற்றிட்டாருங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அதுதான் கேட்டுட்டு இருந்தேன், நீ போன ஜென்மத்தில் என்னப்பா ஃபிஷ்ஷாக பிறந்திருப்பியா, இந்த மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். சரி இதெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு தாங்க போனேன். கேரட் அல்வா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேப்பக்களி, அதுக்கப்புறம் பாயாசம், இது எல்லாமே வந்து வெல்லம் சேர்த்து தாங்க பண்ணேன். சுகர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எங்கே எதை எடுத்து சாப்பிட்டாலும் சுகர் இருக்க தான் செய்யுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க, அவாய்ட் பண்ணோம். இது வந்து எப்படி ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு கேரட் அல்வா எல்லாமே செஞ்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நம்ம என்ன தான் சுகர் நம்ம ஆட் பண்ணாலும் இது சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கேப்பக்களி தாங்க பண்ணியிருந்தேன். காடையில் குழம்பு வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமின்றது நம்மளோட நம்பிக்கை தான் இல்லையா. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு கிட்ட நான் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கப்புறம் தான் கடவுளுன்றது நம்பிக்கை அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பு கூட விளையாட ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தான் எப்போவுமே விளையாடிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இன்றைக்கி விளையாடலாமேன்னு விளையாடிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் நான் கல்யாணத்தன்னைக்கு குஞ்சத்துல நிமிராமலே இருந்தேன். ஏன் நிமிரல? நிமிர்ந்தா உனக்கு கல்யாணம் நடந்துக்குமா? சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா செருப்பே இல்லை போடுறதுக்கு, பிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் எடுக்கணுன்ட்டு போனோங்க. என் பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு செருப்பு பிஞ்சு. அவள் தம்பியோட செருப்பே போட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் எடுக்கலான்னு போனோம். சரின்னு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து செருப்பு வாங்கினது ஒரு 600ங்க. ஆனால் இப்போ நார்மல் செருப்பே அந்த ரேட்டு தான் இருக்குது. சரி என்னோடய மொபைலோட பேனல் கவர் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு தாங்க போனோம். பார்த்தா மாற்றினதும் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமேன்னு போனோங்க இபாக்கோவுக்கு. சரி அது பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லிட்டு தான் வந்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ராஜ் போக்கு ஆர்டர் பண்ணார். சரி நான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். நல்லா இருந்தது. இது போடுங்க. சிப்ஸ், சாக்லேட் சிப்ஸ். சாக்லேட்ப்பா, சாக்லேட் இது ஜெம்ஸ் அவ்வளோ. எவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது இருக்கே அடடடடா சொல்ல தீராதுங்க. அவ்வளோ செமையாக இருந்தது. எப்படி இது பேர் ஃபோனு? நம்ம எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வெளியில் வரும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அதுதானே. நீங்களும் அந்த சந்தோஷமாக போங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.